டெல்லி எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் பயிலச் சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர் சரவணனின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக அவரது உறவினர்கள் கூறுகின்றனர். ஆகவே சிபிஐ விசாரணை கோரவிருப்பதாகவும் இவ்விஷயத்தில் தமிழக அரசு தங்களுக்கு உதவிட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். மருத்துவத் துறையில் முதுநிலை பொது மருத்துவ படிப்புக்காக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் கடந்த 1ஆம் தேதி சேர்ந்த திருப்பூர் மாணவர் சரவணனின் வாழ்க்கை 10 நாட்களில் முடிந்து போனது அவரது குடும்பத்தினரை புரட்டி போட்டுள்ளது. 10th நல்ல மார்க்கு, +2 நல்ல மார்க்கு, அதே MBBSக்கு மெரிட்டில் போயிருக்கான். அதே திரும்ப மேல் படிப்புக்காக நல்ல மார்க் எடுத்து மெரிட்டில் ஃபஸ்ட் டைம் போய் இருந்திருக்கான். அங்கே 2 மாதம் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த கோர்ஸ் வேண்டான்னு சொல்லி திரும்ப மறுபடியும் 2 மாதத்தில் மறுபடியும் எக்ஸாம் எழுதி மறுபடியும் ஃபஸ்ட் இடத்துக்கு போயிருக்கான். அதனால் படிப்பில் அவன் முடியலன்னு சொல்லி போட்டு தற்கொலை பண்ணிக்கிறதா சொல்கிறதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது. வலது கை பழக்கம் உள்ள சரவணன் அதே கையில் வீரியம் மிகுந்த மருந்தை ஊசி மூலம் செலுத்தி கொண்டதாக டெல்லி போலீசார் கூறுவது ஏற்கும்படியாக இல்லை என்று அவரது நண்பர்கள் தெரிவிக்கிறார்கள். மொழி பிரச்சினை இருப்பதால் டெல்லி போலீசார் தங்களிடம் சரிவர விசாரணை நடத்தவில்லை என்று சரவணனின் உறவினர்கள் கூறினர். சிபிஐ வேணும், எனக்கு அது முழு விசாரணை முடித்து எனக்கு இதுக்காக பண்ணினாங்க, யார் இதுக்கு தான் போயிருக்காங்க, பண்ணின ஆள் என்ன நோக்கத்துக்காக பண்ணாங்க, எப்போ அந்த இதை எனக்கு நீதியில் வேணும் தெரிஞ்சாகணும். சரவணனின் உயிரிழப்பு பற்றி சமூக வலைதளங்களில் குரல் கொடுப்பவர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ள அவரது குடும்பத்தினர் தங்களுக்கு நீதி கிடைக்க தமிழக அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து டாக்டர் சரவணன் அவர்களின் மரணத்துக்கு பின்னால் என்ன நடந்தது, அந்த குற்றவாளிகள் யார், அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். சரவணனின் உயிரிழப்பு தொடர்பாக தமிழக அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசு மருத்துவர்கள் மற்றும் பட்ட மேல்படிப்பு சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். ஒரு முறையான விசாரணையினை டாக்டர் சரவணனுடைய உறவினர்களும் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவர்களும் கோருகிறோம். இதற்காக தமிழக அரசு டெல்லி அரசிற்கும் மத்திய அரசிற்கும் தேவையான அழுத்தத்தினை அளித்து ஒரு முறையான விசாரணையை பெற்றுத்தர வேண்டும். கடுமையான போட்டிகளுக்கு நடுவே எய்ம்ஸில் இடம் கிடைத்து மருத்துவ உயர்கல்வி படித்த சரவணனின் மரணம் அவரது உறவினர்களையும் நண்பர்களையும் அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கிறது. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் படிக்கச் சென்ற மருத்துவர் சரவணன் தனது அறையில் பிணமாக கடந்த 10ஆம் தேதி மீட்கப்பட்டிருக்கிறார். அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் இது குறித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் குரல் கொடுத்து வரும் நிலையில் அவரது குடும்பத்தாரும் சரவணனின் மரணம் குறித்து சிபிஐ விசாரணை வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். புதிய தலைமுறைக்காக திருப்பூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் சுரேஷ்குமார்.